திமுக அரசு மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஆசையை காட்டி துணை முதலமைச்சர் உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என துடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணிக்குள் தொகுதி பங்கீட்டில் எந்த சிக்கலும் இல்லை எனவும் என்டிஏ கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஒன்று ரெண்டை தவிர எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில், மக்களுடைய மனநிலையை திசை திருப்புகின்ற வகையில் சில அறிவிப்புகளை அறிவித்து மறுபடியும் தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். இப்பொழுது முதலமைச்சர்களுடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இவருடைய குடும்பம் ஆள வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை, தவறான செய்திகளை பரப்பி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக பல அறிவிப்புகளை அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. வெறும் பணத்தை மட்டும், அதிகார பலத்தை மட்டும் வைத்து ஆளுங்கட்சியாகி விடலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமாக அது நடைபெறாது, மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று. தேர்தலுக்கு இன்னைக்கு குறுகிய காலம் தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு தொகுதி பங்கெல்லாம் நிறைவு செய்யாம இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதோ சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே தொகுதியை மாத்தி ரெண்டு பேருமே கேட்கறதுனால சிக்கல் இருக்கு. எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கல்களும் இல்லை. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் 30ஆம் தேதி வரை நாமினேஷன் போடலாம். இன்னும் 15 நாள் இருக்கு. அதை பத்தி எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. நிச்சயமாக நாங்கள் சுமூகமான முறை எல்லாமே முடிவடையும். புதிய கட்சி வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம்.